ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறது நீங்க தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நம்ம சிட்டி சைஸ் தான் நண்பா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோனி, நிக்கான், கேனான், ஃபிஜி ஃபிலிம் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான கேமராவுமே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கக்கூடிய ஸ்பெஷலா இருக்கக்கூடிய சில கேமராஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன வகையான கேமரா, உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை அண்ட் சினிமாட்டிக் மாடல் வரைக்கும் எல்லா வகையான கேமராவுமே இங்க அவைலபிளா இருக்கு நண்பா. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இவங்ககிட்ட என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம். எஸ் ப்ரோ. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய் சார். ஐஸ்கா, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா கேமராஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ கேமராஸ்ன்னு சொல்லும்போது நம்ம கிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு இப்போ எந்த பிராண்டும் கிடைக்கும். நம்ம இப்போ ரெகுலரா போயிட்டு இருக்க சோனி, கேனான், நிக்கான், ஃபுஜி நாலும் நம்ம கிட்ட ரெடியில ஸ்டாக் இருக்கா. ஓகே, எல்லா மாடல்ஸுமே இருக்கும். ஆமா, எந்த மாடல் வேணும் கிடைக்கும். எல்லா மாடலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இங்க வச்சிருக்கல நிறைய, நீங்க ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, ஃபுல்லா வச்சிருக்கு. சப்போஸ் அதோட லென்ஸ், ஆக்சஸரீஸ் எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வேணுமோ நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே லைட்டிங் மொத்தமா இருக்கு, பேக்ஸ் இருக்கு, ட்ரைபாட்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டுடியோ பண்ற இல்லைன்னா ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு வெளியில போற ஆளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர். சோ இப்போ கேமராஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு? நமக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து இப்போ கேனான்ல ஒரு 6 இப்போ எல்லாம் மிரர்லெஸ்க்கு போயிடுச்சு. முதல்ல DSLR இருந்து 2000D அந்த மாதிரி மாடல் அது இருக்கு நம்மகிட்ட. இப்போ 2000D ஸ்டார்டிங் ஒரு 1350 திரம்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். அப்போ அதுல இருந்து போய் இப்போ 600 மிரர்லெஸ் ஸ்டார்டிங் பண்றேன். 600. ஓகே, 650 அப்புறம் அதுக்கு ஹையர் கேனான்ல. ஓகே, இப்போ எல்லாம் வச்சிருக்கு. அப்போ அது மேல இப்போ RP, R6, R8, R7 அந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸ் R6 Mark II 6D இப்போ பழைய மிரர்லெஸ்ல இப்போ வருதுல ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆனா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. 6D Mark II இருக்கு. பிஃபோர் US சீரிஸ்ல 5D Mark IV இருக்கு. ஓகே 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 ஓகே. சோ இந்த R சீரிஸ்ல நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல வரும்? R50 R சீரிஸ்ல 100 தான் ஸ்டார்டிங். 100 தான் ஸ்டார்டிங். கேனான் கேமரா எல்லாம் மேல இருந்து கீழ வரும். ஹையஸ்ட் நம்பர்ல இருந்து கீழ வரும். கீழ இருக்கு. இப்போ 1ன்னா அதுதான் ரொம்ப ஹையஸ்ட். R1 ஓகே. 100 ன்னு சொல்லும்போது அது ஸ்டார்டிங் ஓகே. 600 னா என்ன பிரைஸ் வரும்? இது நமக்கு இப்போ ஒரு 1850 கொடுத்து 1850 மிரர்லெஸ் கேமரால ஆனா லென்ஸ் வருமா? லென்ஸோட சேர்த்து வித் 1845 லென்ஸோட சேர்த்து நமக்கு அந்த பிரைஸ் வருது 1850. அதுக்கு மேல நமக்கு இப்போ R50 இருக்கு. ஓகே, முதல்ல 2500ல இருந்து இப்போ நமக்கு கொஞ்சம் பிரைஸ் கம்மி 2300 இருக்கு. 2300 நல்ல பிரைஸ். இந்த MacBook, iPhone தான் வந்து பிரைஸ் அதிகமா இருக்கு. ஜாஸ்தி போயிருக்கு. ஆனா Mac கேமராஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஜாஸ்தி தான் போயிட்டு இருக்கு. ஒரு மாடல் சம் மாடல்ஸ்ல பிரைஸ் கம்மியா இருக்கு. ஓகே, ஆனா இப்போ வேற இஷ்யூல அந்த ஷிப்பிங் இஷ்யூல கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்காக பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, R50 னா என்ன பிரைஸ்? நமக்கு இப்போ 2300 கொடுக்கலாம். 2300 கொடுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் மாடல் முதல்ல இருக்கு நம்ம சொன்ன 2000 US சீரிஸ்ல. இது நமக்கு 1350 1350 ஸ்டார்டிங். இப்போ நமக்கு ஒரு கேமரா ஸ்டார்ட் பண்ண பிகினர்ஸ்க்கு பெஸ்ட். நல்ல கேமரா வித் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் போல. ஆமா, அது மிரர்லெஸ் சின்னதா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் DSLR. அப்ப நமக்கு வந்து ஒரு 1350 ஸ்டார்ட் பண்றேன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு 30000 32000 அந்த ரேஞ்ச் வரும்ல. ஓ गाइस, இங்க பாருங்க, உங்களுக்கு கேனானோட வாரண்டியோட வாங்கிக்கலாம்ல. வாரண்டியோட தானே, பிராண்ட் வாரண்டியோட வந்துரும். ஓகே, சூப்பர். ஓகே, சோ அடுத்ததா வந்து அப்ப நமக்கு இப்ப ஹையஸ்ட்ல போறேன்னா ஒரு ஃபுல் ஃப்ரேம்ல US RP இருக்கு வித் 24105 லென்ஸ். 24105 லென்ஸ். ஓகே, சோ RP நண்பா. RP னா இது என்ன பிரைஸ்ங்க கொடுக்கலாம்? அது நமக்கு ஒரு 3750 3750 3750 ல வித் 24105 லென்ஸோட சேர்த்து. ஓகே, STM லென்ஸோட வந்துரும். ஓகே, சூப்பர். அப்போ R6 இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு பாக்குறேன் இப்போ R6 அது இருக்கு. அதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும்? R6 வந்து நமக்கு ஒரு 7500 வரும். 7500. R8 வந்து நமக்கு பாடி அது இல்ல. R8 பாடி நமக்கு என்ன கம்மி, நமக்கு ஒரு 6200 அந்த மாதிரி. ஓகே, R7 இருக்கு. 5800. R6 Mark II
வித் 24 8800 வருது. அப்பா வித் 24-105 f4 LCDs லென்ஸோட சேர்த்து நமக்கு 88 வருது. மேட் ஃபார் ஐபோன், ஐபேட், ஐபாட் ஓகே எல்லாம் எல்லாத்துக்கும். ஓகே, இது எல்லாமே இதுல வந்து நமக்கு, அதாவது இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்ல நான் போன் கூட. அதெல்லாம் இப்போ வேற கேமரா, இப்போ சின்ன கேமரா ஸ்டார்ட் பண்ற கேமரா கூட வைஃபை போன்ல கனெக்ட் பண்ணி அப்ளிகேஷன் இருக்கு. கேமரா கனெக்ட், கேமரானோட அப்ளிகேஷன் இருக்கு, கேமரா கனெக்ட். அது வந்து நமக்கு இந்த கேமரா இருக்கு, இந்த 1350 ரூபாய் கேமரா கூட நமக்கு மொபைல் ஆப் வை கனெக்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா நம்ம எடுக்கிற போட்டோ நமக்கு அப்பவே நம்ம மொபைல்ல போன்ல பார்த்துட்டு ஷேர் பண்ணா இப்போ எல்லாம் ஓகே இமிடியேட்டா நம்ம இப்ப எல்லாருக்கும் ப்ளாக் எல்லாம் பண்ற ஆளுக்கு சேம் டைம் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த கேமரால எடுத்தா கூட. அப்ப நம்ம இப்ப கேனோன் ஒரு மோஸ்ட் காமிச்சோம். லென்ஸ் கேட்பாங்க பாருங்க, இன்னும் இப்ப நமக்கு ப்ரொஃபஷனல் கொஞ்சம் ஹையஸ்ட் லென்ஸ் எல்லாம் வேணும்னா எல்லா லென்ஸும் இருக்கு. இங்க பாருங்க, பேசிக்கா நம்ம கிட்ட லென்ஸ் ஸ்டார்டிங் என்னன்னா 100 mm ஸ்டார்டிங். இப்போ ஒரு கிட் லென்ஸ் வருதுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 50 mm க்ளோஸ் அப் லென்ஸ், இப்போ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல எடுக்கணும் 50 mm லென்ஸ், அது வந்து ஒரு 800 dirhams வரும். 800 dirhams ஸ்டார்டிங் ரேஞ்சில. இன்னும் வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மாக்ரோல எடுக்கிற ஆள் இருக்கும். இப்போ ஜுவல்லரிஸ் எடுக்கிற ஆளு, ப்ராடக்ட் எடுக்கிற ஆளு, ஃபுட் போட்டோகிராஃபி பண்ற ஆளுங்களுக்கு 100 mm மார்க் 2 லென்ஸ். இது ஒரு 4800 அந்த ரேஞ்சில வரும். சூப்பர் லென்ஸ் இது. ஆனா 2.8 மாக்ரோ லென்ஸ். நமக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் எல்லாம் பாக்குறது, நீங்க ஜுவல்லரி ப்ராடக்ட் ரிங்கோட எல்லாம் அவ்வளவு டீடைலா பார்க்கணும். சின்ன ப்ராடக்ட் அவ்வளவு டீப்பா கிடைக்கிறோம் இந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்றாங்களா. லென்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இப்போ எந்த கேமராலும் நமக்கு இப்போ இந்த ஸ்டார்டிங் கேமரா இந்த லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு சூப்பரா போட்டோ எடுத்து 1.5 லட்சம் ரூபாய் லென்ஸ் மட்டுமே இந்தியன் ரூபீஸ்க்கு. அப்பா அந்த மாதிரி லென்சஸ்மே வந்து உங்களுக்கு சிட்டி சைஸ்ல அவைலபிளா இருக்கு நண்பா. என்ன மாடல்னாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு சோனினா என்னென்ன மாடல்ல இருக்கு? இப்போ நம்ம கேனோன் காமிச்சா நிக்கோன்ல இருக்கு. நமக்கு மிரர்லெஸ்ல ஸ்டார்டிங் பண்றதுல நம்ம Z30 மிரர்லெஸ் ஸ்டார்டிங் ரேஞ்சில வந்து நிக்கோன்ல கொஞ்சம் ஹையர் தான் பிரைஸ். கேனோன்ல பிகினர்ஸ்க்கு ரொம்ப லோல இருந்து பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணா, ஆனா கொஞ்சம் ஹையஸ்ட்ல Z30 நிக்கோன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2400 dirhamsல இருந்து 2400 ஸ்டார்ட் பண்ண நிக்கோன் இருக்கு. இப்போ முதல்ல DSLR இப்போ நம்ம 2000D காமிச்ச கேனோன் அந்த மாதிரி இப்போ நிக்கோன்ல இல்ல. அவர் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. மிரர்லெஸ் தான் வருது. அவருக்கு இது ஒரு 2000 Z30 வருது. அப்புறம் நமக்கு இப்போ Z5 Mark 2 Z50 கூட வந்துச்சு. Z50 Mark 2 சூப்பர் கேமரா. Z50 Mark 2 மிரர்லெஸ்ல ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமரா. அது ஒரு 3750 dirhams வருது. 3750 dirhams சூப்பர் கேமரா Z50 Mark 2. சோ இதுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா TDR அப்ரூவல் ப்ராடக்ட் இல்லனா. சோ இல்ல TDR அப்ரூவல் இருக்கு. ஓகே, இன்னும் சில பேர் நமக்கு இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனலா போறேன்னா Z5 Mark 2 இருக்கு. ஃபுல் ஃப்ரேம் கேமரா. ஓகே, ஃபுல் ஃப்ரேம் கேமரா Z5 Mark 2. சோ गाइस இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Z5 Mark 2. அது வந்து நமக்கு ஒரு 6000 dirhams. 6000 dirhams போகும். அப்புறமா Z5 காமிச்சாங்கன்னா Z6 ஏன் காமிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. Z6 ஓட Mark 2 இருக்கு. 6 ஓட Mark 2 நண்பா. ஆமா. இது என்ன பிரைஸ் வரும்? அது வந்து 6500. 6500. ஓகே. அப்புறமா அதுல DSLRல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கேக்குறாங்க இருக்கும். அவர்கிட்ட நம்ம கிட்ட முதல்ல ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப சேல் பண்ணது D850. ஆமா, பாடி மட்டும் தான். பாடி மட்டும் 7500 ரூபாய். சோ गाइस இங்க பாருங்க 7500 நிக்கானோடது ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ரூபாய். ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ரூபாய். 190 பாடி மட்டும் நம்ம லென்ஸ் தனியா வாங்கி. ஆனா இப்போ இதுக்கு வந்து லென்ஸ் வந்து இதே நிக்கானோட லென்ஸ்ல யூஸ் பண்ணுமா இல்ல வேற லென்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? சிக்மால வருது ஃபார் நிக்கான் மவுண்ட். வேணும்னா வாங்கிக்கலாம். கொஞ்சம் நிக்கானோட கம்மி ரேஞ்சில பாக்குறேன்னா சிக்மால நிக்கானுக்காக லென்ஸ் அந்த லென்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இருக்கு. ஓகே ஓகே. எல்லா லென்ஸும் நிறைய அரேஞ்ச் பண்ணிருக்கு. இன்னும் சில பேர் நமக்கு இப்ப புதுசா வந்து நிக்கான்ல சினிமா கேமரா ZR. ஸோ கைஸ் நீங்க வந்து நிக்கான் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் கலெக்ஷனா இருக்கும். ZRனா என்ன பிரைஸ்னா வரும்? அது நமக்கு ஒரு 7000 வரைக்கும். அப்பா, இது லென்ஸோட வருமா இல்ல இது பாடி மட்டும் தான்? ஆனா ஹை ஃபிலிம் குவாலிட்டில நமக்கு பெஸ்ட் வீடியோக்கு ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமரா. ஸோ கைஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுஜில வேணுமா? ST30ல பாடி இருக்கு. ஓகே.
ஒரு 3700 dirhams. 3700 dirhams. இங்க Fuji பாருங்க Fuji film இருக்கு நண்பா நம்ம கிட்ட. சோ இன்னும் இதுவும் நமக்கு Fuji. Fujiல கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஃபுல் ஃப்ரேம் கேமரா X-T5 வித் 1850 2.8 லென்ஸ் கிட்டோட சேர்த்து 7500 dirhams. 7500 dirhams. லென்ஸோட சேர்த்து அது 1850 ப்ரொஃபஷனல் கேமரா X-T5 190 அந்த ரேஞ்ச் வருது. 2.8 Fuji film பாத்தீங்களா 1,90,000 பா. அப்ப நம்ம இந்த சோனி தான் நம்ம கிட்ட மெயினா இருக்கு. இது கொஞ்சம் சோ நிறைய பேருக்கு வந்து சோனி தான் கேமரானா பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொன்னா டக்குன்னு வாயில வந்து சோனி தானே வரும். சோ சோனின்னு சொல்லும் போது நம்ம கிட்ட ஸ்டார்டிங் மாடல் என்னென்ன இருக்கும்? ZV-E10 ஒரு மாடல் நம்ம கீழே வச்சிருக்கோம். ZV-E10 அது வந்து நமக்கு ஒரு 2800 dirhams வரும். 2800. இன்னொன்னு இருக்கு முதல்ல ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருக்கிற கேமரா A6400. ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமரா வித் 1650 லென்ஸோட சேர்த்து 2750. ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமரா. யாரும் இப்ப ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ற ஆளுகிட்ட விட ஒரு செகண்ட் கேமரான்னு ஒரு கையில் இது கீப் பண்ணிருக்கும். சோ இது இந்த ஃபுட் வீடியோ இதெல்லாம் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த வேணா பண்ணிக்க ஒரு சூப்பர் போட்டோ வீடியோக்கு பெஸ்ட் கேமரா 6400. அதுல இருந்து ஹைல போனா நமக்கு 6600 இருக்கு. ஓகே 6600ல அதுல ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு. 6600ல நம்ம கிட்ட ஒரு காம்போ ஆஃபர் இதோட கூட பெரிய லென்ஸ் கீழே இருக்குன்னு உள்ள வித் 18135 லென்ஸ். ஓகே 18135 லென்ஸோட அது சேராம நமக்கு ஒரு வைட் ஆங்கிள் 1670 இந்த ரெண்டு லென்ஸோட ஒரு காம்போ. ஓகே ஓகே ஒரு 7500 dirhams. 6600 வித் லென்ஸோட டபுள் லென்ஸ் ரெண்டு லென்ஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல இருக்கு நண்பா. சோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஷாப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. காம்போ ஆஃபர் வேணுமா இந்தாங்க. அப்புறமா அதுக்கு மேல இப்போ 6700 வந்துச்சு. ஓகே அது வித் 1650 லென்ஸோட கூட நமக்கு ஒரு 4600 dirhams வருது. 4600 dirhams. அது பாடி கூட வருது நமக்கு 4200 dirhamsக்கு பாடி கூட வருது. ஓகே அது இன்னொரு ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் போனா நமக்கு இப்போ S7 சீரிஸ்ல A7C A7C2 அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட A7C Mark II இதுதான் ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமரா. A7C Mark II பாடி வந்து நமக்கு 6600 dirhams அந்த மாதிரி. இது வந்து வெறும் பாடி மட்டும். சோ இதோட லென்ஸ் தனியா வாங்குனா நமக்கு எந்த லென்ஸ் 2470 அப்ப டிபெண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் இதெல்லாம் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்றதுக்கு 2470 GM நமக்கு ஒரு 6500 6500 அந்த ரேஞ்ச். அந்த மாதிரி அது இப்ப சிக்மால போறேன்னா நமக்கு ஒரு 3800 வருது. இன்னும் வந்து டேமரான்ல போற இன்னும் கம்மியா 2600 அந்த மாதிரி வருது. இதுல சினிமா லைன் இருக்குல்லனா சினிமா லைன் இருக்கு. இப்ப நம்ம இதுல ஜாஸ்தி மூவ் ஆற ஒரு கேமரா இது வந்து A7 IV. இப்போ வந்ததுல ரொம்ப மூவ் ஆயிட்டு இருக்கிற கேமரா A7 IV. இது வந்து பாடி நமக்கு இப்ப பிரைஸ் கம்மியா இருக்கு. 6600 6300 இருந்தது நமக்கு இப்ப வந்து 5900க்கு வந்திருக்கு. 6ல கீழ போயிட்டு ஒரு 400 வந்து கம்மியா இருக்கு. ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமரா உங்களுக்கு தெரியும். அது வெறும் பாடி மட்டும் A7 IV. அதோட கிட்டும் வருது நமக்கு 2870 லென்ஸோட வருது. அது வந்து 7500 ரூபாய் கிட்டோட. ஆனா கிட் லென்ஸ் நார்மலா யூஸ் பண்ற ஆளுக்கு ஓகே. ப்ரொஃபஷனல் யூஸ் பண்றாங்கன்னா பாடி வாங்கிட்டு பெரிய லென்ஸ் நல்ல லென்ஸ் யூஸ் பண்ணு. கிட் லென்ஸ்னா பிகினர்ஸ்க்காக கொடுக்கறது. ஓகே அப்புறமா A7 V வந்துருச்சு. நம்ம இப்ப சொன்னேல்லாம் A7 IV A7 V வந்துருச்சு. இது A7 V கேமரா. சோ गाइस இப்ப சோனில ரீசன்ட்டா வந்திருக்கக்கூடிய A7 V 9400 dirhams இருந்து ஆனா பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. இப்ப வந்து 8500 900 dirhams கம்மியா இருக்கு. பாப்பா சூப்பரா இருக்கு பாருங்க பிரைஸ். சின்ன மிரர்லெஸ் கேமரால சோனில வீடியோ செக் பண்ற ஆளுங்க இருக்கு. வீடியோ போட்டோகிராஃபர் இருக்கு. ZV-E1 ஓகே ZV-E1 இது வந்து ஃபுல் ஃப்ரேம்ல வித் வீடியோ கேமரா. இது ஒன் ஆஃப் பெஸ்ட் மிரர் வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்லெஸ் இருக்கு. ஆமா பாக்ஸ் இவ்வளவு உண்டுதா இருக்கு. ஆமா நமக்கு பாடி வந்து ஒரு 6700 dirhams 6600 வரும். ஆமா அப்ப சின்ன கேமரால புதுசு ZV-E10 ஃபர்ஸ்ட்ல சொன்னேன். அதோட Mark II வந்துருச்சு. ஓகே ZV-E10 Mark II அதுல காம்போ ஆஃபர் ரெண்டு லென்ஸ் இருக்கு உள்ள. ரெண்டு லென்ஸோட பிகினர்ஸ் சின்ன vlog எல்லாம் பண்ற ஆளுக்கு ஒன் ஆஃப் பெஸ்ட் கேமரா. அதோட கூட 1650 கிட் லென்ஸ் இன்னொரு ஜூம் லென்ஸ் இருக்கு. அது கூட வச்சிருக்கு 55 to 210 லென்ஸ். அப்படி ரெண்டு லென்ஸ் காம்போ நமக்கு
என்ன வெறும் பிரைஸ் கொடுக்கலாம்? 4000 dirhams 4000 dirhams. 4000 dirhamsக்கு ரெண்டு டபுள் லென்ஸ் லென்ஸோட நண்பா பாத்துக்கோங்க. வெறும் 4000 தான். ஓகே இங்க பாருங்க ப்ராடக்ட் வந்து எல்லாமே டிடிஆர்ஏ அப்ரூவல் ப்ராடக்ட். ஓகே. அப்ப நம்ம இவ்வளவு எல்லாம் சொன்னேன். முதல்ல ரொம்ப வித்துட்டு இருந்த A7 III, A7 IV 5 காமிச்சு. ஆனா A7 IV 3 இப்போ ஆள்கார் கேட்டுட்டே இருக்கு. வித் லென்ஸோட கூட பிரைஸ் ரொம்ப ட்ராப் இருக்கு. 5000 dirhamsக்கு 5000 dirhams வித் லென்ஸோட கூட கிட் வந்திருக்கு. ஆனா ரொம்ப மோஸ்ட் நான் இப்ப ரொம்ப வருஷம் இதுல இருக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப மோஸ்ட் செல் பண்ற கேமரா A7 III தான் சோனியோட. ஓகே. மிரர்லெஸ்க்கு சோனிக்கு பேரே வந்து ஐ திங்க் இந்த இந்த இதனாலதான். அவ்வளவு வித் இருக்கு. அந்த கேமராவுக்கு வந்து வித் லென்ஸ் 5000க்கு வரும். 5000 ஓகே. ஓகே. அப்புறமா நம்ம இப்போ சினிமா சீரிஸ் சினிமா லைன். ஆமா. சினிமா லைன்ல நமக்கு வந்து ஸ்டார்டிங் க்ரோப் சென்சர்ல வருது. சினிமா லைன் FX30. ஓகே. சோ गाइस இங்க வாங்குங்க. பாடி வந்து நமக்கு ஒரு 6300 அந்த ரேஞ்ச். பாடி மட்டும் 1300 dirhams வருது. லென்ஸ் நமக்கு இப்போ எது வேணுங்களோ 8105 15 நிறைய லென்ஸ் வச்சிருக்கு. டிபெண்ட் ஆஃப் நமக்கு சோ गाइस இங்க வந்து இதோட மோஸ்டா சேல் பண்ற அந்த FS30 ஓட கூட மோஸ்ட் சேல் பண்ற லென்ஸ் இது 18105. அது சேர்த்து நமக்கு வந்து பிரைஸ் only 1900 dirhamsக்கு இது கிடைக்கும் அந்த லென்ஸ். சோ गाइस இந்த சோனியோட லென்ஸ்மே வேணாலும் உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ்மே அவேலபிளா இருக்கு நண்பா. அப்ப ஃபுல் ஃப்ரேம்ல வந்து நம்ம இப்ப FS30 காமிச்சு இன்னொரு ஃபுல் ஃப்ரேம்ல வந்து இந்த பாரு இருக்கு A7 FX3. ஆமா. சோ गाइस இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு FX3 இது எவ்வளவு வரும் பாடி? இதா இது வந்து பாடி இப்ப நமக்கு பிரைஸ் இதுவும் ட்ராப் ஆயிருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் 12500 போயிட்டு இருந்து. ஆனா இப்ப நமக்கு 11000க்கு வந்திருக்கு. 11200 11000 பிரைஸ் வந்திருக்கு. ரொம்ப ஆஃபர் கம்மியான பிரைஸ். இது இப்ப ஜாஸ்தி போறோம் தெரியல. இப்ப வந்து ஜஸ்ட் பெஸ்ட் பிரைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. பிரைஸ் கம்மியா இருக்கு. ஓகேனா சூப்பர்ண்ணா. சோ गाइस இன்னைக்கு நம்ம இங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். இல்ல நீ உங்களுக்கு வேற மாடல் வேற லென்ஸ் வேற என்ன விதமான இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி சைஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கேமரா ரிலேட்டடா எதென்ன வேணும்னா கேட்போங்க. நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. என்ன வேணும்னா நம்ம கிட்ட அரேஞ்ச் பண்ணி நிறைய பேரு இங்க அப்போ சிக்மா லென்ஸ் அதெல்லாம் நீங்க வீடியோல காமிச்சிருக்கோம். லைட்ஸ் ட்ரைபாட்ஸ் எல்லாமே இருக்கு. கம்ப்ளீட் என்ன வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஸ்கிரீன்ஸ் எது வேணுமோ மைக் சிஸ்டம் எல்லாமே நமக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்பா. உங்களுக்கு வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை உங்க ஃப்ரெண்ட் யாராவது யூஏல இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு இருக்காங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இந்தியாவுக்கு வந்து டெலிவரி இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்தியாவுக்கு டெலிவரி இல்லை. உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ண சொல்லி ஷாப்பை விசிட் பண்ணுங்க. அண்ணா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதை நீங்க வாட்ஸ்அப்லேயே பேசிட்டு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பெஸ்டா பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம்ல. ஓகேண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஓகே வெல்கம். பாய்.